கார்த்தி தீபா சைடில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசே வந்து சரியாக போகிறதில்ல. நீங்கள் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம கார்த்தியும் தீபா வந்து தன்னந்தனியாக வந்து பேசணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனில் வந்து முடிவெடுக்கிறாங்க போல இருக்குது. வீட்டில் இருக்கிற எல்லாரும் கார்த்தி தைரியமான ஆளுமா, எப்படி இருந்தாலும் சூப்பராக பேசுவாங்க, நீ பேசுவியா, நானும் பேசுவேன், என்ன நினச்சிங்க என்னை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் வந்து தனியாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து கேட்குறாங்க, என்னங்க பேசுவீங்கன்னு சொன்னீங்க ஆனால் பேசாமல் மௌனமாகவே இருக்கீங்க. இல்லைங்க, உங்கள்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரில. ஆமாம், உங்களுக்கா தெரியல, சரிங்க நம்பிட்டேன். என்ன சொல்கிறீங்க, அப்படின்னா முன்னாடியே என்னை பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபா, அப்படியெல்லாம் இல்லைங்க, சும்மா தோணுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து சிரிச்ச முகமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு என்னங்க பிடிக்கும், முதல்ல நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாதேன்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி பேச்சு ஆரம்பிக்கும் போது, என் பேர் தீபா, நான் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கேங்க, நான் வந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். 12th வரைக்கும் படிச்சிருக்கேன்னா அதுக்கப்புறம் இல்லைங்க, 12th வந்து பாஸ் ஆகலை, 10th வந்து பாஸ் ஆகிட்டேங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. சரிங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு அந்த இடத்துல வந்து கார்த்திகிட்ட கேட்டோன்னே ஒரு நான்வெஜ் டிஷ்ஷை வந்து சொல்கிறாங்க. எனக்கும் அதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தீபா. ஒரு பக்கம் உங்களுக்கு எந்த சினிமா ஹீரோ பிடிக்கும்னோட ஒரு சினிமா ஹீரோ பேரை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம தீபாவும் கலரில் என்ன பிடிக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம கார்த்திகிட்ட. நம்ம தீபா, எனக்கு கருப்பு கலர்னால் ரொம்பவே பிடிக்கும்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்குமா கருப்பு பிடிக்கும், எனக்கும் தான் கருப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்கிறாங்களோ அது எல்லாம் நம்ம தீபாவுக்கும் பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சும்மா வந்து பேசாதீங்க, எப்படிங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்குமா, சும்மா போய் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு கார்த்தி வந்து கொஞ்சம் சத்தம் போடுறாங்க அந்த இடத்துல. இல்லைங்க, எனக்குன்னு சின்ன வயசுலேருந்தே இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு அளவுக்கு கூட எனக்கு எதுவும் தெரியாதுங்க. மற்றவங்க விருப்பம்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா அவங்க வந்து எனக்கு இது தான் செட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே. அது அப்படியே வந்து எனக்கு பழகிடுச்சுங்க. அதனால தான் எனக்குன்னு விருப்பம்லாம் எதுவும் இருக்காது. இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணுன்னு கூட யாரும் என்ன கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்னங்க இப்படி எல்லாமா இருப்பீங்க, நான் உங்களை அப்புறமேட்டு வந்து ஹோட்டலுக்கு எங்கேயாவது வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், எல்லா சாப்பாடும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி ஒரு ஹஸ்பண்டு கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே, அதான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, அப்போ நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வெளியில் கூட்டிகிட்டு போவீங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தங்கிற மாதிரி கார்த்தியும் தீபா வந்து கியூட்டாக அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்புறமேட்டுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்குமா தெரியலையே, ஆமாம்மா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் சம்மந்திங்கிற மாதிரி ஒரு பக்கம் மைத்திலையும் நம்ம அபிராமி அம்மாவும் கிண்டல் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து சிரிச்ச முகமாக வராங்க. பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே பொண்ணை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. கார்த்தி ஃபஸ்ட்டு சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் தீபா வந்து பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மாப்பிள்ளையே. அதே மாதிரி தான் நம்ம கார்த்தி வந்து பொண்ணை பிடிக்கல, ஆனால் இவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சுங்கிற மாதிரி கார்த்தி வந்து சிரிச்ச முகமாக பேசுகிறாங்க. அப்புறம் என்ன, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன பேசி முடிச்சிட வேண்டியதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரம்யா வந்து கேட்டோன்னு வந்து ஜீர்ணிக்கவே முடியல. மைதிலி வந்து யோசிக்கிறாங்க, நம்ம மீனாட்சியும் இவளை எதாவது அடித்து துரத்தி விடலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குதே, சே என்ன செய்ய போகிறேன்னே தெரியலையே மைதிலிங்கிற மாதிரி யோசிக்கும் போதே இன்னொரு வாட்டி நம்ம எதாவது திட்டம் போட்டோன்னா இவ வந்து சேஃப் ஆகிடுவா, நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், என்ன செய்ய போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக பாட்டமாக யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து சுவாரஸ்யமாக எப்படி கொண்டு போகிறாங்க.